அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போனால் எஸ்பிஐலேருந்து கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஏஜ் லிமிட்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறது என்ன கிடைச்சது, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போதுன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்தாங்க. நம்ம தமிழகத்துக்கு 800க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்திருக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து எஸ்பிஐலுமே கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போதுப்பா. ஸோ ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஆகட்டும் இல்லை அந்த பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தேர்வு கூட தமிழ் மீடியத்தில் வந்து நீங்கள் தமிழில் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சில நாட்களில் இப்போ நமக்கு எஸ்பிஐலேருந்துமே வந்து கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை, ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு சிலபஸ் கிடையாது. ஸோ ஒரே சிலபஸ் ஒரே பேட்டர்ன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தேர்வுக்கு இந்த கிளர்க் எக்ஸாமுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் நீங்கள் சேமாக ஒரே டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நிச்சயம் வந்து நீங்கள் ஐபிஎஸ்சில் அது எஸ்பிஐயில் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஐபிஎஸ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இது நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக அவங்களே சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2025 போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ மெயின் எக்ஸாம் வந்து நவம்பர் 2025 நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே எஸ்பிஐயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் வேகன்சி எவ்வளோ, பேக்லாக் வேகன்சி எவ்வளோ, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்க்கிள் வைஸாகவும் ஸ்டேட் வைஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம்னா ஸோ அதுக்கான லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஒட்டுமொத்தமான வேகன்சி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. ரைட்டா? ஸோ நமக்கு வந்து சென்னை தமிழ்நாடு, இதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய மொழி வந்து கட்டாயம் நமக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 380 வேகன்சி வந்திருக்கு. 380 வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 800க்கும் மேற்பட்ட வேகன்சி ஐபிபிஎஸ்சில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஐபிபிஎஸ்சில் அவ்வளோ வந்திருக்கு. இதில் 380 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதில் டோட்டலாக மற்ற எல்லா சர்க்கிளும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் வந்து 5180 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 5180 வேகன்சி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு 380 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். கிட்டத்தட்ட எஸ்பிஐலுமே ஒரு 10,000 வேகன்சி வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் பாதிக்கு பாதி தான் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஓகே, ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரெண்டுத்துக்கும் சேம் சிலபஸ்ன்றதுனால நீங்கள் வேகன்சியை வந்து மென்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வேகன்சி வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க 1/4/2025. இதான் கட் ஆஃப் டேட் 1/4/2025 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் மினிமம் வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும். ரைட்டா? நாட் பிலோ 20 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடாது, 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ 28 வயசுக்கு மேலே தான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா ஸோ நீங்கள் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரிக்குன்னா அவ்வளோதான். ஆனால் வந்து நீங்கள் ஓபிசி கேட்டகரி, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஏஜ் லிமிட். அடுத்து என்ன சார் படிச்சிருக்கணும்? ஸோ ஐபிஎஸ் அதே மாதிரி தான். எசென்சியல் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 31/12/2025 இந்த வருடம் டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இருந்தால் போதுன்றாங்க. அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், அல்லது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து இந்த டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்ன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் போட்டிருப்பாங்க. தோஸ் ஹூ ஹேர் இன் த ஃபைனல் இயர் செமஸ்டர்னு போட்டிருக்காங்க. ஃபைனல் இயரோ ஃபைனல் செமஸ்டரோ வந்து நீங்கள் படிக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு அறிவு வச்சுருக்கீங்க, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ வந்து ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ அடுத்து என்னென்ன பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கிளர்க் வந்து இன்டர்வியூ கிடையாது, ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். The selection process will consist of online test, preliminary exam, main exam and test of a specified optional local language. அதாவது லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் 3 months சொல்லி ஒரு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ரைட்டா? ஸோ வந்து இன்டர்வியூ எதுவும் கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ்சில் நான் சொன்ன மாதிரி என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் அங்கே பாருங்கள்.
இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 30 கொஷின், நியூமரிக்கல் அபிலிட்டி வந்து 35, ரீசனிங் அபிலிட்டி 35, ஒட்டு மொத்தமாக 100 கொஷின் 100 மார்க் இருக்கும். அதே மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் பார்த்தாலும் அதே பேட்டர்ன் தான் இருக்கும். ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கும். இதுவும் வந்து அதே பேட்டர்ன் தான் இருக்குது. அதான் சொன்னால் ஒரே பேட்டர்ன், ஒரே சிலபஸ், ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தேர்வு வந்து தமிழ் மீடியத்தில் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அக்கார்டிங் டு த ஸ்டேட் அப்ளைடு பார்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கேட்கும் எந்த லாங்குவேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, ரைட்டா? ஸோ நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும், இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் வரும், ரைட்டா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் வந்து தமிழ் அப்படின்றத அப்ளை பண்ணும்போதே மீடியம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார் போட்டிருப்பாங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார் அப்படின்றது தமிழ் மீடியத்துலையுமே கொஸ்டின் வரும். இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் வரும். இங்கிலீஷை தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. இங்கிலீஷ் தான் வரும். மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும், ரைட்டா? ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மட்டுமே எதிர்பார்க்காம இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்குமே வந்து நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண வந்து முயற்சி பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வீடியோவே வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? சரி, இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்றது எப்படி இருக்குன்னா 10th 12th லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், சப்ஜெக்டிவ் நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வெர்பல் டெஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 15, 15, 20 போட்டிருக்காங்க, ரைட்டா? பார்த்துவாங்க. அது வந்து தமிழில் நமக்கு வந்து இது இருக்கும், ரைட்டா? சரி, இதுக்கு எவ்வளோ சார் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க, ரைட்டா? ஐபிபிஎஸை விட கொஞ்சம் கம்மியாக போடாது, 800 சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் வந்து இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூசி இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 750 ரூபா வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்ளை எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற விவரங்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த எஸ்பிஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கீங்க, அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் வேணாலும் அந்த இது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணி அப்படின்னா எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்குமானா இருக்கும், ரைட்டா? ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த இதில் தமிழ்நாடு சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம தமிழகத்திலுமே நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அனெக்சரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைன்ற விவரங்களும் வந்து இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில். ஸோ எஸ்பிஐலுமே நம்ம ஜூனியர் அசோசியேட்னு சொல்லக்கூடிய கிளர்க் கிரேட் லெவலில் வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஸோ 5000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்திருக்கு. நம்ம தமிழகத்துலையுமே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ மிஸ் பண்ணாமல் நல்லா வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். சில பேர் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கான்றீங்க. ஸோ ஐபிபிஎஸ்சில் இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுக்குமே நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு போனாலே நெகட்டிவ் மார்க் இருக்க தான் செய்யும், ரைட்டா? ஸோ நமக்கு நல்லா தெரியக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணி கட் ஆஃப் உள்ளே வரதுக்கு தான் நம்ம பார்க்கணும், ரைட்டா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து ரொம்ப டஃபாக கேட்டாங்க. ஒருவேளை நெகட்டிவ் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ தெரியாத கேள்விகளை நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பாதிப்பு இருந்திருக்காது. இப்போ வந்து 200 கொஸ்டின் கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணுன்றதுனால ஏதோ ஒன்று ஒத்தைரேட்டாக பிடிச்சி ஏதோ ஒன்று போட்டாங்க. ஸோ இப்போ லக் ஃபேக்டர். ஸோ உங்களுக்கு வந்து தெரியலனாலும் நமக்கு லக்கு தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது என்னைக்கு கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2025 இதான் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.